அன்று வெள்ளிக்கிழமை. விஜய்க்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. மிகவும் நல்ல பண்புடன் அதிகாரிக்கு நல்ல விதமாக நடந்து கொள்வான். நல்ல சம்பளத்தில் பணிபுரிந்தான். இன்று விஜய் காலையிலேயே அலுவலகம் சென்றான். ஆனால் சட்டென்று தன் ஃபைலை வீட்டில் மறந்திருந்தது நினைவுக்கு வந்தது. ஃபைலை எடுத்து வரலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தான். எனவே சிறிது நேரம் கழித்து ஃபைலை எடுக்க வீடு திரும்பினான். ஆனால் வீடு திரும்பியவுடன் ஏதோ சத்தம் கேட்டது. இந்த இடி முழக்கம் அவரது மனைவி கீதா என்பவருடையது. கீதா கத்தினாள், அம்மா, தயவு செஞ்சு எனக்கு சூடான டீ போடுங்க, மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சாச்சா இல்லையா? அப்போது பார்வதி தன் முழங்கால்களை அழுத்தி, அம்மாடி, நான் ஏற்கனவே சமையலற வேலையை முடிச்சிட்டேன், ஆனா நான் துடைக்க மாட்டேன், நாளைக்கு வேணும்னா தொடச்சு விடுறேன், இன்னைக்கு என் முழங்கால் ரொம்ப வலிக்குது, சித்த உட்காரணும் போல இருக்கு. அப்போது கீதா, ஆமா ஆமா, இப்பதான் எல்லா வேலையும் கலப்ப செஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க, பாவம், உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, உங்களை வீட்டில் வச்சு மருந்து செலவுகளை ஏற்று உங்களை ஒரு சின்ன வீட்டு வேலை கூட செய்ய வைக்காம ரொம்ப நொந்து கிடக்கிறவங்க நாங்கள் வந்து திண்ணியை தேய்ச்சிட்டு உட்காந்துக்கிறது. இவ்வளவு தொல்லை கஷ்டமாக இருந்தா எதையும் செய்ய முடியாதுன்னா இங்கிருந்து ஏன் போகாமல் இருக்கீங்க? எங்கேயாவது போக வேண்டியது தானே? மருமகளின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பார்வதி அமைதியாக கண்ணீருடன் சமையலறை நோக்கி சென்றாள். பின் தன் அறைக்கு செல்லும் போது கீதா கூப்பிட்டாள், இப்போ சீக்கிரம் முதல்ல எந்திரிச்சு வேலையை பாருங்க, கால் வலி கை வலின்னு படுத்துக்கிறது, முழங்கால் வலியை சாக்காக வச்சு மறுபடியும் உட்காராதீங்க. விஜய் இந்த பேச்சுக்கு முன்பே வீட்டின் கதவுக்குள் வந்துவிட்டான். இந்த விஷயங்களை கேட்டதும் விஜயால் தன் காதையே நம்ப முடியவில்லை. அம்மாவை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் அவன் கண்களில் கண்ணீர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் பார்வதி பணியை தொடர்ந்தார். அப்போது பார்வதி தோளில் கை வைத்தான். திரும்பி பார்த்தபோது மகன் விஜய் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் பார்வதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அதே சமயம் தன் கண்ணீரை தன் போலி சிரிப்புக்கு பின்னால் மறைத்து கொண்டு, ஏ விஜய், நீயா, எப்போ வந்த? ஆனால் விஜய் தன் தாயை கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் பார்த்து கொண்டே இருந்தான். என்ன நடந்துச்சு விஜய்? ஏன் என்னை இப்படி பார்க்குற? அப்போது விஜய் கண்ணீர் குரலில் சொன்னான், அம்மா, இன்னும் எவ்வளவு வழி தாங்குவ? இந்த வீட்டில் நான் இல்லாதப்ப நீ இப்படித்தான் இருந்துட்டு இருக்க என்று ஏன் சொல்லல? இவ்வளவு நாள் உன் வளர்ப்பில் நம்பிக்கை இல்லையாம்மா? இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ட இல்லம்மா? இதை சொல்லும் போதே விஜயின் குரலில் அழுகை வர அவன் அம்மாவை அணைத்து கொண்டு, போதும் அம்மா, போதும், இவ்வாறு கூறி தாயின் கண்ணீரை துடைத்தார். அப்போது அறையிலிருந்து கீதா புலம்பிக் கொண்டே வந்தாள். சாப்பாடு சமைச்சாங்களோ இல்லையோ என்று கோபமாக கத்தும் குரல் கேட்டது. இல்ல மறுபடியும் அந்த அம்மா முழங்கால பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இப்படி சொல்லிக்கொண்டே சமையலறை நோக்கி கால்களை மிதித்தபடி வந்தாள் கீதா. ஆனால் எதிரில் கணவன் விஜயை பார்த்த உடனே தலை சுற்றியது போல் என்ற நிலை ஏற்பட்டது. கீதா எதுவும் பேசாமல் சில நிமிடம் அப்படியே நின்று மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். நம்ம பேசுனது கேட்டிருக்குமா இல்லையா? விஜயின் மனதிற்குள் சில மன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அது சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு பார்வதி மற்றும் பரமசிவன் அவர்களின் மகன் விஜய் கீதா அவர்களை திருமணம் செய்து தங்கள் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் பார்வதி மற்றும் பரமசிவனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். காலம் காலமாக நம் ஒரே மகன் நம்மை பார்த்து கொள்வான், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மருமகள் வருகையால் வீடு பிரகாசமாகிவிடும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மருமகளுக்கு மருமகள் போன்ற எந்த குணாதிசயங்களும் இல்லை. அவள் பெருமை பைத்தியம் பிடித்தவள். சிறிய குடும்பமாக இருந்தாலும் கீதா யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை போல் நடந்து கொள்வாள். வீட்டு வேலைகளை செய்வதில் அவளுக்கு விருப்பமில்லை. நண்பர்களோடு ஷாப்பிங் செய்வது, நாள் முழுவதும் ஊர் சுற்றுவது, ஆடைகள் வாங்குவது அல்லது பார்ட்டிகளுக்கு செல்வது, இதுவே அவளுக்கு எல்லாமே. பார்வதி மற்றும் பரமசிவன் அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் எதுவும் பேசவில்லை. இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறாளே என்று நினைத்து, சரி,
மெல்ல மெல்ல புரிந்து கொள்வாள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் அவளை சமாதானப்படுத்த முயன்றிருந்தால் அவள் அவனுடன் சண்டையிடக் கூட தயாராக இருந்திருப்பாள். அதனாலேயே வீட்டின் சூழலும் முற்றிலும் மோசமடைந்திருந்தது. மெதுவாக நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. இப்போது விஜய் கீதா திருமணமாகி 7 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் இரவு 10 மணி ஆகியும் கீதா இன்னும் வீடு திரும்பவில்லை. பார்வதி மற்றும் பரமசிவனும் அமைதியின்மையில் அங்கும் இங்கும் நடந்து கடிகாரத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பரமசிவன் தனது மகன் விஜய்க்கு போன் செய்து, மருமகளை அழைத்து பார், அவள் ஏன் இன்னும் வரவில்லை? அப்போது விஜய், அப்பா, நான் அவளுக்கு பல முறை அழைத்தேன், ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை. இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது வாயிலுக்கு வெளியே ஒரு கார் நின்றது. பார்த்தேன். கீதா டாக்ஸியிலிருந்து இறங்கினாள். வீட்டிற்குள் வந்தவுடன் பார்வதி சொன்னாள், கீதா, இரவு வெகு நேரம் வரை வெளியில் இருப்பது நல்லதல்ல. நல்ல குடும்பத்து மருமகள்கள் இப்படி நடந்துக்க மாட்டாங்கம்மா. பார்வதி இப்படி சொல்வதற்குள் மருமகள் கீதா பார்வதி மீது பாய்ந்து, என் நல்லது கெட்டது எனக்கு நல்லாவே தெரியும், என் வாழ்க்கையில நீங்க தலையிடாம இருந்தா நல்லது. இத நான் உங்ககிட்ட கத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. காட் இட், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் என்ற வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசிவிட்டு உள்ளே சென்றாள். பார்வதி மற்றும் பரமசிவன் அவர்களுக்கு மருமகளின் இந்த அணுகுமுறையை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதை தன் மனைவியிடம் கேட்ட விஜய் கோபமாக, கீதா, அறைக்குள்ளே உள்ளே செல்ல செல்ல, கீதா நில்லு, என்ன எங்க அம்மா கிட்ட எப்படி இப்படி பேசுற? அப்புறம் என்ன, அன்று இரவு கீதா வீட்டில் உண்டாக்கிய சத்தம் அக்கம் பக்கத்தினரின் காதுகளுக்கும் வெட்டியது. அன்று முதல் கீதா இந்த வீட்டில் குடியிருக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். தினமும் தன் கணவர் விஜயிடம் ஒரே புகார்தான், எனக்கு இந்த சின்ன வீட்டுல வாழ பிடிக்கவில்லை என்று. இந்த வீடு என் தரத்தில் இல்லை, தனி உரிமை என்று எதுவும் இல்லை. இப்படியே நாட்கள் கழிந்தது. காலப்போக்கில் விஜய் நல்ல தொகையை சம்பாதிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் மாலையில் வீடு திரும்பியதும் ஒரு இனிப்பு பெட்டியை கொண்டு வந்து, அம்மா, அப்பா, நீங்க எங்க இருக்கிறீங்க? உள்ளே வந்ததும் அம்மாவின் வாயில் ஸ்வீட்டை திணித்து விட்டு, அம்மா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், இது சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கும். என்ன விஜய் என்று பார்வதி கேட்க, இன்னைக்கு நான் ஒரு பெரிய வீட்டை வாங்கியிருக்கேன். இனி அந்த வீட்டில் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழலாம். அப்புறம் கீதாக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்வதியும் பரமசிவனும் இன்று விஜய் சந்தோஷத்தை விட தங்கள் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் இவ்வளவு பெரிய நகரத்தில் ஒரு பெரிய வீட்டை வாங்கியதை விட சந்தோஷம் அதிகம். இதை கேட்டதும் கீதாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. பார்வதியும் பரமசிவனும் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க கோவிலுக்கு சென்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இதை விட அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அளித்திருக்க முடியும்? ஆனால் கீதாவின் மனதில் வேறு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது. விஜய் கை முகம் கழுவிவிட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தான். அப்போது கீதா அவனிடம் வந்து சொன்னால், நம்ம புது வீட்டிற்கு அதிக சாமான்கள் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், இந்த சாமான்கள் பிடிக்கலையா? சரி விடு, புதுசா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம், சரியா? நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல, தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு போகலாம். எப்படி உங்க அம்மா அப்பா இந்த வீட்டில் தானே இருப்பாங்க, எப்போது எது தேவையோ அதை இங்கிருந்து எடுத்துக்கலாம். இதை தன் மனைவியிடம் கேட்டதும் விஜயின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. நீ என்ன சொல்ற? என் அம்மாவும் அப்பாவும் ஏன் இங்க இருக்கணும்? நான் அவங்களுக்கு ஒரே மகன், என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? சரி, நீ எப்பவும் இங்க இருக்க இடம் பத்தாது, அதனாலதான் இப்படி வீடு வாங்கணும்னு புலம்புறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் தெரியுது நீ எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு. அவங்கள பிரிஞ்சு நான் வாழ மாட்டேன். அப்போது கீதா கூறுகிறாள், பாருங்க, இந்த வீட்டை விட்டுட்டு அவங்க புது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க, அது என் பொறுப்பா இருக்காது. கீதா தனது கருத்துக்களை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தினாள். விஜய் திகைத்து நின்றார். மறுபுறம் பார்வதியும் மற்றும் பரமசிவனும் கோவிலிலிருந்து திரும்பினர். மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே நடந்த அனைத்து உரையாடல்களையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அப்போது பரமசிவன் உள்ளே வந்து, விஜய், நீ புதிய வீட்டுக்கு போ, நாங்க இங்க எங்க வீட்டுல தங்கிக்கிறோம்.
அப்போது மருமகளை பார்த்து பரமசிவன், இந்த வயதிலும் எங்க கை கால்களை பயன்படுத்தும் திறன் எங்க கிட்ட இருக்குது என்று கூறினார். அதனால எங்க பொறுப்பை யாரும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போதும். உங்க மனைவியோட புதிய வீட்டிற்கு வாழ்த்துக்கள். பரமசிவன் கடுமையான வார்த்தைகளில் சொன்னபோது அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை கண்டான் விஜய். இதுவரை விஜய் தன் தந்தையை இவ்வளவு கோபமாக பார்த்ததே இல்லை. அதே சமயம் அழுது கொண்டே தந்தையின் கால்களை பிடித்து கொண்டு, அப்பா, உங்களோட வாக்கு கொடுத்துட்டீங்க, விஜய் கூறினார். ஆனால் யாரும் என்ன பற்றி நினைக்கவில்லை. நான் எப்படி உங்களை விட்டு விலகி இருப்பேன்? தங்கள் மகன் அழுவதை பார்த்து பரமசிவன் மற்றும் பார்வதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அப்போது பரமசிவன் அவனை தூக்கி அணைத்து கண்ணீர் நிறைந்த குரலில் சொன்னார், மனம் தளராத விஜய், இப்ப என்ன, ஒரே ஊர்ல இருக்கிறோம். நீ நினைக்கும் போதெல்லாம் என்னை வந்து பாரு. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை ஃபோன் செய்து பேசிடு. உன் குரலை கேட்டாதான் உன்னோட வயதான பெற்றோர்கள் அதில் தான் திருப்தி அடைவோம். ஆனால் விஜய் சம்மதிக்கவில்லை. இல்லையப்பா, நான் முடிவு செய்து விட்டேன். உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன். கீதா கட்டளையிட்டாள். அப்போது வெட்கமின்றி சொன்னாள், நீங்க உங்க பெற்றோரை பற்றி மட்டுமே கவலைப்படுறீங்க. என் ஆசை உங்களுக்கு முக்கியம் இல்லை. மகன் மருமகள் சந்தோஷத்துல தான் அவங்களுக்கும் சந்தோஷம் பார்க்கணும். அப்படிங்கிறதுல இவங்களும் புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு தனி உரிமை வேணும். இனி உன் முரட்டுத்தனமான பெற்றோரை என்னால தாங்க முடியாது. இதை கேட்டதும் விஜயின் கோபம் வானத்தை எட்டியது. அவர் கீதா மீது கையை உயர்த்த தொடங்கினார். அப்போது பரமசிவன் அவரது கையை பிடித்தார். பிறகு தன் மகனுக்கு முன்னால் கைகளை கூப்பி, விஜய், இங்கிருந்து வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களால் உன்னோட குடும்பத்தை சீரழிக்காதீங்க. நீங்க மகிழ்ச்சியாக வாழணும்னு நான் விரும்புறேன். உன் உறவு கெடுவதை பார்த்து எங்களுக்கும் நிம்மதி கிடைக்காது. இவ்வாறு கூறி மகனை கட்டி கொண்டார் பரமசிவன். விஜய் மற்றும் அவரது பெற்றோர் மூவரின் கண்களிலும் கண்ணீர். இறுதியின் தன் தந்திரம் வெற்றி பெற்றதை நினைத்து கீதா மகிழ்ச்சி அடைந்தாள். அப்புறம் என்ன, 15 நாட்களுக்கு பிறகு மகனும் மருமகளும் புதிய வீட்டிற்கு மாறினார்கள். கீதா தனது புதிய வீட்டிற்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் பிரிந்து வாழும் போதும் தனது பெற்றோரை மிகவும் கவனித்து வந்தார் விஜய். தினமும் பெற்றோருக்கு ஃபோன் செய்து பேசி நலம் விசாரித்து வாரந்தோறும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்து பெற்றோருடன் சிறிது நேரம் செலவிடுவார். அவனுடைய பெற்றோருக்கு எப்பொழுதெல்லாம் வேலை இருந்தாலும் அந்த நேரத்தில் விஜய் உடனிருப்பான். பரமசிவன் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால்தான் வாரந்தோறும் மருத்துவரிடம் அழைத்து செல்வது வழக்கம். சில சமயம் நினைத்தால் திடீரென்று அம்மாவிடமிருந்து சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு அன்றைய நாள் முழுவதையும் தன் பெற்றோருடன் கழித்து செல்வான். மகன் அவர்களுடன் இருந்த நாளில் பரமசிவன் மற்றும் பார்வதியின் முகங்கள் ரோஜாக்கள் போல மலர்ந்திருக்கும். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு திருவிழாவிற்கு குறைவில்லாமல் தோன்றியது. ஒரு நாள் பரமசிவன் நடந்து முடிந்து வீடு திரும்பிய போது பார்வதி சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள். ஆஹா பார்வதி, சாப்பாடு நல்ல வாசனை, வீடு முழுக்க வாசனை, என்ன செஞ்சிருக்க? எங்க நான் பார்க்குறேன். பார்வதி சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருந்த போது அவளிடம் பேசி சமையலறையில் தயாரிக்கப்பட்ட விதவிதமான உணவுகளை பார்க்க தொடங்கினார். என்னாச்சு பார்வதி, இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க? இன்னைக்கு திருவிழா போல. ஆனா இங்க 2 பேர் சாப்பிட்றதுக்கு காளான், பிரியாணி, எனக்கு பிடிச்ச பக்கோடா, கேசரி கூட தயாரா இருக்கு. ஆனா சொல்லு, இன்னைக்கு நம்ம என்ன இவ்வளவு ஸ்பெஷல்? பரமசிவனின் பேச்சை கேட்டு பார்வதி சிரிக்க ஆரம்பித்து விட்டு கேலியாக சொன்னாள், நீங்க எப்பொழுதும் மறந்துருங்க, திருவிழாவை விட இந்த நாள் எனக்கு அதிகம் ஸ்பெஷல் தான் என்று கூறினாள். உண்மையில் நேற்று விஜய் ஃபோன் செய்து இன்னைக்கு நம்மளை சந்திக்க வரேன்னு சொன்னான். அதனால் அவனுக்கு விருப்பமான காய்கறிகளுடன் சில பக்கோடாக்கள் மற்றும் கேசரி செய்ய நினைச்சேன். நான் செஞ்ச இந்த சாப்பாடு அவனுக்கு மிகவும் பிடிக்கும். மகனின் பெயரை கேட்டவுடன் பரமசிவனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அப்போது பார்வதி, டேஸ்ட் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்றாள். பார்வதி பக்கோடா தட்டை பரமசிவன் நோக்கி நீட்டியவுடன் பரமசிவன் அதிலிருந்து ஒரு பக்கோடாவை எடுத்துக்கொண்டு சோகமான முகத்துடன் சமையலறை கதவுக்கு அருகில் நின்றார். திடீரென்று அவர் சிரித்த முகத்தில் சோகத்தின் ரேகைகள் தோன்றின. உடம்பில் உயிரில்லை போல. பார்வதியின் முகத்தை பார்த்து கண்ணீர் மல்க, பார்வதி, ஒரு விஷயம் சொல்லு,
திருமணத்திற்கு பிறகு பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிவது ஏன்? அவர்களின் வாழ்க்கையில் பெற்றோர் தேவையில்லையா? சொல்லிக்கொண்டே வறண்டாவில் வைக்கப்பட்டிருந்த கட்டிலில் போய் அமர்ந்து அருகில் வைத்திருந்த செய்தித்தாளை எடுத்து படிப்பது போல் நடித்தார். பார்வதிக்கு தெரியும் அவன் இதயத்தின் நிலை. கணவனின் மனநிலையை மேம்படுத்த அவருக்கு பிடித்த சூடான இஞ்சி புதினா டீயையும் தயார் செய்தாள். சூடான டீயின் அருகே கட்டிலில் அமர்ந்தாள். ஆனால் பரமசிவன் தொடர்ந்து செய்தித்தாளை வாசித்தார். அதனால் பார்வதி அவர் கையிலிருந்து செய்தித்தாளை எடுத்து ஓரமாக வைத்தாள். அப்போது அவள் சொன்னாள், நீங்க செய்தி படிக்கலன்னு எனக்கு தெரியும், பாருங்க பக்கங்கள் கூட உங்க கண்ணீரால நனைஞ்சிருச்சு. இவ்வாறு கூறி பரமசிவனின் கண்ணீரை துடைத்தார் பார்வதி. அப்போது அவள் சொன்னால், நீங்களும் எல்லாம் மீறீங்க. நீங்களே உங்க மகனை தனி வீட்டில் வாழ சொன்னீங்க. அதே சமயம் அவன் நம்ம விட்டு பிரிய கூட விரும்பல. அந்த நேரத்துல நான் சோகமாக இருந்தபோது காரணமே இல்லாம வருத்தப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கொஞ்ச தூரத்துல நம்ம மகனின் வீடு இருக்கிறது, எப்போது நினைச்சாலும் அவனை போய் பார்க்கலான்னு நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பொறுமை இழக்கிறீங்க. அப்போ பரமசிவன் அழுது கொண்டே, பார்வதி என்னை என்ன செய்ய சொல்ற? உனக்கே தெரியும், தனி வீட்டில் குடியிருக்க சொல்லாம இருந்திருந்தா உன் மருமக நம்மோட சேர்ந்து வாழவே சிரமப்பட்டிருப்பா. கல்யாணம் ஆனதிலிருந்தே நம்ம வீடு சின்னதாவே இருந்ததுன்னு தினமும் சண்டை போடுவது அவளோட இயல்புல இருந்துச்சு. அவ கண்களில் ஒரு எரிச்சலாக இருந்தோம். இப்போது மருமகள் நம்முடன் வாழ விரும்பவில்லை. அதனாலதான் நான் அவங்கள அங்க வாழ சொன்னேன். கணவனின் பேச்சை கேட்டு பார்வதிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் உடனே அவள் கண்ணீரை மறைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். சமையல் அறைக்கு சென்று பார்த்தபோது பாத்திரத்தில் வைத்திருந்த பாயாசம் அடிப்பிடிக்க ஆரம்பித்திருந்தது. பாயாசத்தை வேகமாக கிளறி பாத்திரத்திலிருந்து எடுக்க முயலும் போது சூடான பாத்திரத்தை தொட்டதால் அவள் விரல்களில் எரியும் உணர்வை உணர ஆரம்பித்தாள். ஆனால் அந்த காயம் அவருக்கு காலம் ஏற்படுத்திய வலியை ஏற்படுத்தவில்லை. ஓரிடத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். இங்கே விஜயின் அப்பாவிற்கு திடீரென்று கண்களிலிருந்து கண்ணீர் அருவி வழிய தொடங்கியது. அப்போது விஜய் வந்தான். ஹே விஜய், வா வா, பார்வதி சீக்கிரம் வா, பாரு நம்ம விஜய் வந்துட்டான். கணவனின் சத்தம் கேட்டு பார்வதி வேகமாக வெளியே வர அவள் எதிரில் அவன் மகன் விஜய் நின்றிருந்தான். அவனை கண்டவுடன் உடனே ஓடி வந்து கட்டி கொண்டாள். பரமசிவன் மற்றும் பார்வதி இருவரின் அளவற்ற சோகம் உடனே மறைந்தது. காலத்தின் கோர தாண்டவத்தால் மங்கலாகி போன அவர்களது கண்கள் மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. துக்கங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறியது. உண்மையில் தங்கள் மகனை சந்தித்த பிறகு பெற்றோர்கள் சில நேரத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கழித்தனர். ஆனால் மறுபடியும் விஜய் தனது வீட்டிற்கு சென்ற போது பரமசிவன் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து பரமசிவன் சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னமோ மாறி இருக்கு. கணவன் வியர்வையில் நனைந்திருப்பதை கண்ட பார்வதி, நீங்க என்னாச்சு, ஏதாவது வலிக்குதா, மருந்து ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேற எதுவும் சொல்லும் முன் அவருக்கு சிறிது நேரத்தில் நெஞ்சு வலி வந்தது. நெஞ்சை பிடித்து உட்கார்ந்தார். பார்வதி போனை எடுக்க அறைக்கு ஓடினார். பார்வதி உடனே தன் மகனை போனில் அழைத்து வரும்படி கூறினார். அவள் பரமசிவனிடம் ஓடி வந்தாள். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, விஜய் இப்போ வந்துடுவான், அப்புறம் டாக்டரிடம் போவோம். பார்வதி பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் பரமசிவன் உயிருடன் இல்லை. இன்று இதை கேட்க அவர் களைத்து போய் கட்டிலில் விழுந்து எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றிருந்தார். இதையெல்லாம் பார்த்த பார்வதிக்கு உலகமே அழிந்தது போல் உணர்ந்தாள். மறுபுறம் விஜயின் சோகத்திற்கு எல்லையே இல்லை. தன் தந்தையின் மரணத்திற்கு தானே காரணம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அம்மாவை தனியே விட்டு செல்வது சரியல்ல என்று எண்ணி அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவன் மனைவி கீதாவிடம் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அப்போது கீதாவும் விஜயிடம் தலையை ஆட்டினாள். இப்படியே நாட்கள் கழிந்தன. நாட்கள் செல்ல செல்ல பார்வதி நோய்வாய்ப்பட ஆரம்பித்தாள். அவருக்கும் முழங்கால் வலி இருந்தது. பார்வதி ஒரு நல்ல டாக்டரிடம் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவனுடைய அம்மா தன்னுடன் இருக்கிறாள், மிகவும் வசதியாக இருக்கிறாள். அவனுடைய மனைவி கீதா மாறாக
அவன் அம்மாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சேவை செய்கிறாள் என்று விஜய் நிம்மதி அடைந்தார். ஒரு நாள் விஜய் அலுவலகத்திற்கு சீக்கிரம் கிளம்பினான். ஆனால் எனது ஃபைலை ஒன்றை வீட்டில் மறந்துவிட்டேன். எனவே சிறிது நேரம் கழித்து அவர் தனது ஃபைலை எடுக்க வீட்டை அடைந்தார். ஆனால் வீட்டுக்கு திரும்பி கதவை திறக்க ஆரம்பித்தவுடன் ஒரு குரல் கேட்டது. இந்த இடிமுழக்கம் அவரது மனைவி கீதா என்பவருடையது. கீதா சொன்னதை கேட்டதும் விஜய் திகைத்து போனான். அவனுடைய தலை சுற்றியது. வேலைக்காரர்களை விடவும் தன் மனைவி தன் தாயை கேவலமாக நடத்துவதை பார்த்தபோது விஜயால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அம்மாவை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் அவன் கண்களில் கண்ணீர். நான் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறேன் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். 2 நிமிடம் கூட அம்மாவுடன் உட்கார நேரம் கிடைக்காதவன் அப்பா இறந்ததிலிருந்து அம்மா தனிமையாகிவிட்டாள். அம்மாவின் வயதான கண்களில் மறைந்திருக்கும் வலியை என்னால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டேன். இன்னைக்கு நான் கேள்விப்பட்டதை எல்லாம் என் அம்மா தினமும் கேட்கிறாரா? இந்த வீட்டில் வசிக்கும் போது அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு கூட கிடைக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறது. என் மீது எனக்கே அவமானமாக தோன்றுகிறது. இதை நினைத்த விஜயின் கண்களில் கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் பார்வதி பணியை தொடர்ந்தார். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. விஜய் வெளியில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தது யாருக்கும் தெரியவில்லை. விஜய் அம்மாவிடம் வந்தவுடன் பார்வதி தனது கண்ணீரை ஒரு பொய்யான புன்னகையின் பின்னால் மறைக்க முயன்று தோல்வியுற்றார். அப்போது விஜய், அம்மா, நீங்க இங்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு இருந்தேன், ரொம்ப வசதியாக. ஆனா என்ன விஜய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, இன்னும் எவ்வளவு போய் சொல்லுவீங்க உங்க மகன் கிட்ட? கீதா உங்ககிட்ட இப்படி நடந்து கொள்கிறாள் என்று ஏன் இன்று வரை என்கிட்ட சொல்லல? இல்ல, உங்க வலியிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் என்னையும் சேர்க்க முடியாத உங்க வளர்ப்புல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றான் விஜய். அம்மாவின் கையை எடுத்து அவன் தலையில் வைத்தான். அப்போது விஜய் சொன்னார், அம்மா, நான் சத்தியம் செய்யறேன், நீங்க இன்னைக்கு பொய் சொன்னீங்கன்னா பாருங்க, இப்போ உண்மையை சொல்லுங்க. நான் இல்லாத நேரத்துல கீதா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? அப்போது பார்வதியின் மனதில் அந்த விஷயங்கள் எல்லாம் பளிச்சிட ஆரம்பித்தது. விஜய் முன்னிலையில் எப்படி கீதா தன் மாமியாரை கவனித்துக் கொள்வது போல் பாசாங்கு செய்தாள். ஆனால் விஜய் போனவுடனே அவள் வீட்டு வேலைக்காரியாக்கப்பட்டாள். பார்வதி தன் மருமகளிடம் ஏதாவது கேட்டால் அவள் பதிலுக்கு பதில் சொல்வாள். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்யவில்லை என்று நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்றாவது ஒரு நாள் விஜய் தன் அம்மாவுக்கு பிடித்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அவன் போன பிறகும் அவள் வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கி விடுவாள். இதை கண்டு பயந்த பார்வதி எப்போதும் தன் மகனிடம் விஜய் எனக்காக எதுவும் கொண்டு வராத என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். பார்வதி மறுத்த போதிலும் விஜய் தனது அறையில் ஒரு டிவியை நிறுவினார். அதனால் அம்மா தனது ஓய்வு நேரத்தில் மகிழ்ந்தார். இன்னும் சொல்ல போனால் இப்போது மருமகள் தன் குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். பார்வதி நீண்ட காலமாக இங்கு வசிப்பதால் அக்கம் பக்கத்தை சேர்ந்த அதே வயதுடைய சில பெண்கள் அவரது தோழிகளாக மாறினர். ஆனால் நண்பர்கள் யாரேனும் அவர்களை வீட்டில் சந்திக்க வரும்போதெல்லாம் குழந்தைகள் அங்கே அமர்ந்து பாட்டி தோழிகளிடம் பேசுவதை, என்ன பேசுகிறாள் என்று எல்லாவற்றையும் மிக கவனமாக கேட்டுவிட்டு அம்மாவிடம் போய் சொல்லிவிடுவார்கள். கீதா தன் குழந்தைகளுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்யும் போதெல்லாம் பார்வதி உறங்க சென்ற பிறகு குழந்தைகள் அதை அவளிடம் மறைத்து சாப்பிடுவார்கள். பார்வதியும் குழந்தைகளிடம் ஓரிரு முறை கேட்டால், பேராண்டி என்ன கொண்டு போற? அதனால் குழந்தைகள், ஒன்றும் இல்லை பாட்டி, அம்மா சமையல் பொருட்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க, அதைத்தான் கொண்டு வந்திருக்கோம். பார்வதிக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் தனது குழந்தைகளுக்கு தவறான விஷயங்களை கற்பிப்பது சரியல்ல. எனவே அவர் தனது மருமகளிடம் இந்த தவறான விஷயங்களை தனது குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டாம் என்று கூறினார். எனக்கு முன்னால் நீங்க எதையாவது சாப்பிட்டாலும் அதை உங்களிடமிருந்து பறித்து சாப்பிட மாட்டேன். ஆனா மருமகள் கீதாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அம்பு போல் பார்வதி உணர்ந்தாள். அவள் கோபமாக, அம்மா,
இந்த வயசுல இவ்வளவு புத்திசாலித்தனமா எப்படி பேசுறீங்க? தப்பா சாப்பிட்டா நோய் வரும், ஆனா இதெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? காரணமே இல்லாம குழந்தைகளை தப்பு சொல்றீங்களே. அடிக்கடி விஜய் வேலைக்கு போன பிறகு கீதா தன் தோழிகளுடன் வெளியே சென்று எல்லா வேலைகளையும் செய்வாள். பார்வதி இதையெல்லாம் தன் மகனிடம் இதனால் வரை சொல்லவில்லை. ஆனால் இன்று விஜய் அவளிடம் சத்தியம் செய்த போது அவளால் தடுக்க முடியாமல் எல்லாவற்றையும் சொல்லி மனதை லேசாக்கி கொண்டாள். அப்போது அறையிலிருந்து கீதா சாப்பாடு சமைச்சிருக்கீங்களா என்று கோபமாக கத்தும் குரல் கேட்டது. ஆனால் எதிரில் கணவன் விஜயை பார்த்த உடனே கீதாவின் இந்த வெட்கமற்ற நடத்தையை பார்த்து விஜயின் ரத்தம் கொதித்தது. அவர் விலகி மனைவியின் முகத்தில் அறைந்தார். அந்த அரையடி பலமாக இருந்த கீதாவின் தலை சுழல ஆரம்பித்தது. பிறகு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கீதா நடுங்கும் குரலில் சொன்னாள், நீங்க எப்ப வந்தீங்க? நீ சத்தம் போட்டு அம்மாவை அவமானப்படுத்தும் அதே நேரத்துல நான் வந்தேன். என் அம்மாவை வேலைக்காரி போல் நடத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு என்ன தெரியும் என் அம்மா எனக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்காங்கன்னு? அப்போ எனக்கு 8 வயசு தான். என் அம்மா இந்த உலக விட்டு பிரிஞ்சு அப்பா 2வது திருமணம் செஞ்சு எனக்கு மாற்றான் தாய் கொண்டு வந்த போது மாற்றான் தாய் என்னை தத்தெடுக்க தயாரா இல்லை. 2 நாட்களா என்னை பட்னியா வச்சிருந்தான். என் சொந்த தந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல இங்க நிக்கிறாங்களே என் அம்மா என்ன தத்தெடுத்தா. இதை கேட்டு அதிர்ந்த கீதா, அப்போது விஜய், நீ நம்ப மாட்ட கீதா, யாரை என் வாழ்நாள் முழுதும் என் பெற்றோர் என கூப்பிட்டு வந்தேனோ அவங்க உண்மையில என் மாமா மற்றும் அத்தை. என் சொந்த பெற்றோரை விட அதிக அன்பை கொடுத்து என்னை படிக்க வச்சு சமுதாயத்துல நிற்கும் தகுதி படைச்சவங்க. நீ அவங்கள இப்படி நடத்துற. ஆனா இவ்வளோ நாள் எப்படியோ எனக்கு தெரியாது. இனி இல்லை, அம்மாவுக்கு சேவை செய்ய அவங்க மகன் இன்னும் உயிரோட இருக்கான். நான் இருக்கும் வர அவங்களுக்கு எந்த தீங்கும் வர விட மாட்டேன். விஜயின் இந்த வார்த்தைகளை கேட்ட கீதா வருந்தினாள். மாமியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள். பார்வதி கீதாவை மன்னித்தாள். ஆனால் கீதா கெஞ்சினாலும் விஜய் அவளை மன்னிக்கவே முடியவில்லை. இன்று சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கீதா தனது வீட்டில் ஒரு அறையில் தனியாக படுத்திருந்தாள். அவளுடைய பாட்டியிடம் விஷயங்களை மறைப்பதாக தவறான போதனைகளை வழங்கிய கீதாவின் பேரன் அதே போதனைகளை முழு நேர்மையுடன் பின்பற்றுகிறான். இன்று அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் மனைவிக்கான பொருட்களை எல்லாம் தன் தாயிடமிருந்து மறைத்து கொண்டு வந்து கொடுக்கிறான். அதே மாதிரி பாட்டியின் அறைக்கதவு திறந்திருக்கும் போது முன்னாலேயே வரக்கூடாது, எதிரில் வந்தாலும் பின்னால் உள்ள பொருட்களை மறைத்து விடுங்கள் என்று சொல்லி கொடுத்தால் கீதாவின் மருமகள். இன்று பார்வதி அவளுடன் இல்லை. இதையெல்லாம் அவளுக்கு நினைவூட்ட. ஆனால் அவளுடைய பேரன் பார்வதியை மீண்டும் மீண்டும் தனது தப்பு செயலை நினைவுபடுத்துகிறான். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.